Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. ஏங்க சொல்லு. என்னங்க இவ்ளோ நேரம் உங்க பொண்ணு கவலைப்பட்டுட்டு இருந்தா இப்ப அந்த கவலை உங்களுக்கு ஒட்டிக்கிச்சா? அவளன்னு சொல்ல முடியாது. என்ன தம்பி கவலை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகம் சட்டுன்னு மாறிடுச்சே. ரொம்ப யோசனைக்கு போயிட்டீங்களோ? அது இந்த ராஜி ஏன் இப்படி ஏடாகூடமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கான்னே புரியல. என்னங்க பண்றா? ஏதோ ஒரு லேண்டா அடிமாட்டு விலைக்கு விக்கிறாளாம். புரோக்கர் சொல்லி வருத்தப்படுறாரு. அப்படி அவளுக்கு என்ன பண பிரச்சனைனே தெரியல. ராஜியோட நடவடிக்கையே சரியில்லைங்க. அன்னைக்கு அப்படிதான் நான் பேச்சு சத்தம் கேட்டு பார்த்தேன். ஒருத்த அவளை மிரட்டி பேசிட்டு இருந்தான். அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. நான் வந்து கேக்குறேன், அவன் அட்ரஸ் கேட்டான் அப்படின்னு சொல்றா. ஆமா தம்பி, நான் கூட ஒரு நாள் துணியை காய போட்டுட்டு வந்தேன். இந்த ஒரு தடவை தான் பணம் கொடுப்பேன், மறுபடியும் என்கிட்ட பணம் வாங்க நினைக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் வந்த உடனே அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிட்டா. கனடா போய் தொலைனாலும் தொலைய மாட்டேங்கிறா. ஆனா இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. ராஜி, அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஏன் மல்லி தடுத்துட்ட? இல்லங்க, அவ ஏதோ வில்லங்கமா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கா. கேட்டா நிச்சயமா போய் தான் சொல்லுவா. இப்ப கூட அவ பார்வையில ஒரு திருட்டுத்தனம் தெரியுது. நம்ம சத்தம் இல்லாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனா அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அதான் சரியா இருக்கும். சரி வா போலாம். தம்பி காஃபி குடிச்சிட்டு போயிடுங்க. நாகு, அதுக்குள்ள அவன் எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடுவா. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. நாங்க போயிட்டு வரோம். அண்ணி, நீங்க வெண்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி மல்லி, போயிட்டு வா. இதே கார்ல நான் யாரெல்லாம் தேடி போயிருக்கேன். இன்னைக்கு போயும் ஒரு சில்லற பையனை தேடி போயிட்டு இருக்கேன். அதானே, யானை சகதியில மாட்டிக்கிட்டா நரி கூட அடிக்க வரும்னு சொல்வாங்க. அது சரியாதான் இருக்கு. இந்த ராஸ்கலுக்கு இந்த பணம் கொடுக்கறதோட சரி. இனிமே என் பக்கம் கூட வரக்கூடாது. அவன் அந்த அளவுக்கு அவனை பயமுறுத்திட்டு வரணும். எங்க போறானே தெரியலையே. ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு தப்பான ஆளை பாக்குறதுக்கு தான் போறா. அது மட்டும் தெரியுது. பேக்ல வேற ஏதோ எடுத்துட்டு போறா. அதுவும் நல்லா தெரியுது பாருங்க. எங்க வேணாலும் அவ போட்டும், நிச்சயம் அவ மாட்டுவா. ரொம்ப கவனமா இருக்கணும்பா. யாராவது பின்னாடி நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே வரணும். எப்பா, இன்னொரு தடவை இந்த பிளாக்மெயில் பண்றவங்கள மட்டும் உருவாக்கிடவே கூடாதுப்பா. எதுக்கு காரை நிறுத்திட்டா? பின்னாடி அவளை யாராச்சும் ஃபாலோ பண்றாங்களான்னு ராஜி பாக்குறான். நான் தான் சொன்னேன்ல, ராஜி நிச்சயமா ஏதோ தகுடத்தம் தான் பண்றா. இல்லனா எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்கணும்? பாக்கட்டும், ஆனா நிச்சயமா இன்னைக்கு அவ மாட்டுவா. மல்லி, இந்த ஏரியா சேரா குப்பம் தானே? ஆமாங்க, சேராக்குப்பம் மாதிரி தான் தெரியுது. இங்க தானே அந்த சுடருக்கு கத்தி வாங்கி கொடுத்த முரளி இருந்தா? ஆமாங்க, இங்கதான் இருக்கான். இங்க எதுக்கு வர்றா அவ? ஒருவேளை அந்த முரளியை பார்க்க வந்திருப்பாளோ? நான் கூட சொன்னேன்ல, அன்னைக்கு ஒரு பையன் வீட்டு வாசல்ல வந்து மிரட்டிட்டு போனான்னு. அவன் கூட ஏதோ லோக்கல் பையன் மாதிரி தான் இருந்தான். இதுல ஏதோ ஒரு மிஸ்டரி தெரியுது. சரி பார்க்கலாம்.
எங்கடா போய் தொலைஞ்ச? இந்த கோவில் பக்கம் தானே இருப்பேன்னு சொன்னான். இவனை ஆளே காணுமே. வாங்க மேம். என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? உன்னை எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மெயின் ரோட்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறேன். சொல்ல வேண்டாம். நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கால் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. பணம் கையில கிடைச்சிருச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏங்க, அன்னைக்கு வீட்டு வாசல்ல ஒரு பையன் வந்து மிரட்டினான்னு சொன்னல, அது இந்த பையன் தாங்க. அவனை தான் தேடி வந்திருக்கா. சின்ன பையன் மாதிரி தெரியுது. அவன் எதுக்கு ராஜிய மிரட்டுறான்? இவன் மிரட்டினா மிரள்ற ஆளா ராஜி? அப்ப ஏதோ சின்னத்தனமான தப்பு பண்ணிருக்கா ராஜி. அதான் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இத பாரு, அவன் ஜெயில்ல இருக்கான், பெயில்ல எடுக்கணும்னு சொன்னதுனாலதான் இந்த பணத்தையே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீ கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காத. என்ன மேம், நானும் சரி முரளியும் சரி உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் நினைப்போம். ஏதோ எங்க தலையெழுத்து, உங்களுக்கு உதவி செய்ய போய் நாங்க மாட்டிக்கிட்டோம் மேம். ஆ? எனக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்டீங்களா? என்ன புதுசா கதை விடுற? ஏதோ திருடி மாட்டிக்கிட்டு ஏன் மேல பழி போடலான்னு பாக்குறீங்களா? நாங்க அப்பப்ப திருட போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சமயத்துல நிச்சயமா திருட போகல, சும்மா தான் இருந்தோம். ஆனா இந்த சமயம் வந்து போலீஸ் பிடிக்குது. உங்களுக்கு உதவி செஞ்ச நாள்ல இருந்து எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை மேடம். இங்க பாரு, எனக்கு அவன் உதவி செஞ்சதுக்கும் அவன் உள்ள போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொரு தடவை என் பேர் இழுக்காதீங்க. இந்தா, இந்த பணத்தை வச்சு அவனை வெளியில எடுக்கிற வழிய பாரு. இந்த மாதிரி பணம் கேட்கறதுக்கு இதான் கடைசியா இருக்கணும். எனக்கு அவன் ஒரு ஹெல்ப் பண்ணா, அதுக்காக இதோட 3 தடவை நான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டேன். அடுத்த தடவை இந்த மாதிரி மிரட்டினு வச்சுக்கோ, ஏன் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். கமிஷனர் வரைக்கும் தெரியும். நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை. சேச்சே இல்ல மேடம், அவ்வளவுதான். இனி நீங்க இருக்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க மேடம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க, இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு மல்லி? அந்த முரளியோட ஃப்ரெண்டு. நம்ம அன்னைக்கு அந்த முரளி கண்டுபிடிச்சு விசாரிச்சோம்ல, இவனும் அப்ப கூட இருந்தான். இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கும் அதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அம்மா, இவனுக்கு ஏன் இவ இவ்வளவு பயந்து பணம் கொடுத்துட்டு போறான்? சம்திங் ஃபிஷி. இதை உடனே கண்டுபிடிப்போம், வா. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஏங்க, ராஜு வரான்னு நினைக்கிறேன். சரி, என் பக்கத்துல வந்து உட்காந்துக்க. அவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்குறேன்னு பாரு. வரா. மல்லி, இந்த வீடியோ செமையா இருக்குல்ல? ஆமாங்க, செம்மையா தான் இருக்கு. இந்த முகத்தெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம்ல? ஆமாங்க, கண்டிப்பா எங்கேயோ பார்த்திருக்கோம். எனக்கு என்னவோ ரொம்ப பக்கத்திலே பார்த்த மாதிரி தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. இல்ல? ஏ ராஜி, ராஜி, எங்க போயிட்டு வர? ஏன் நான் எங்க போயிட்டு வரேன், என்ன பண்ணிட்டு வரேன்னு எல்லாத்தையும் உனக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா? அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்ண வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய ஆளு, சமூகத்துல இருக்கிற பெரிய ஆளுங்க கூட எல்லாம் நீ பழக்கம் வச்சிருக்க. நீ போய் எங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு. என்ன ஹெல்ப்? இந்த வீடியோல இருக்கிற ஆளுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் நான் எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். என்ன வீடியோ? இதோ ப்ளே பண்ற பாரு. இந்த வீடியோ எப்படி உனக்கு கிடைச்சது? இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி? இன்னும் கடைசி வரைக்கும் பாரு.
Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.